இன்னைக்கு நாம டிவிஎஸோட 1 லட்சம் ரூபாய் ஸ்கூட்டரான டிவிஎஸ் ஆர்பிட்டரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்பிட்டர் வந்து இன்றைக்கி நாங்கள் ஹவுஸ் ட்ராக்ல வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து இந்த வீடியோட டீடைல் ரைட் ரிவ்யூ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ஸோ பேசிக்கான முக்கியமான விஷயங்கள் வந்து எல்லாமே சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃப்ரண்ட்டில் வந்து 14 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அலாய் வீல் செட்டப் தான், பட் லார்ஜரான 14 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை அவங்க எப்படி பிச் பண்ணுறாங்கன்னா, ஒரு மாஸ் மார்க்கெட் ஸ்கூட்டர், மாஸ் மார்க்கெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், நிறைய வால்யூம்ஸ் வந்து பெறணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வண்டியை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிகாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து நல்ல ரைட் குவாலிட்டி கொடுக்கணும். அப்படிங்கிறதா வந்து ஐக்யூப்க்கும் இந்த வண்டிக்கும் மெயினான வித்தியாசங்களாக காமிக்கணும் அப்படின்ட்டு டிவிஎஸ் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸான சேஞ்ச் என்னன்னா, உங்களால் டிசைன் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வண்டியோட டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப க்ளீனான டிசைன், ஐக்யூப் மாதிரி ரொம்ப க்ளீனான டிசைன். பட் ஸ்டில் ஐக்யூப்க்கும் இந்த வண்டிக்கும் வித்தியாசங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கடா இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போடுற பாருங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டராக இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு அது அந்த லைட் ஸ்ட்ரிப்பாக வந்து ஆகிடுது. ஸோ ஃப்ரண்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம ரொம்ப லைக் அப்ரைட்டான ஒரு ஸ்டான்ஸ் கொடுக்குறது தெளிவாக தெரியும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து டிவிஎஸ் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க, 3D எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ஹெட்லாம்ப்பு ப்ளஸ் கர்வச்சரோட கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட் ஈவன் நம்ம மட்கார்டை வந்து பார்த்தோம்னா நல்ல ஸ்டெல்த்தியான மட்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு டாலான டிரான்ஸ்பெரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ நிறைய இடத்துல வந்து மினிமலிசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வண்டியோட ஓவரால் டிசைனே நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் வந்து எவ்வளோ ரொம்ப லைக் க்ளீனான பாடி பேனல்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா டிவிஎஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலே வச்சு இதோட செக்மெண்ட் மட்டும் இல்லை, இந்தியாவிலே வச்சு அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதான் வந்து மோஸ்ட் ஏரோடைனமிக்லி எஃபிஷியன்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தோம் தெரியும் எவ்வளோ க்ளீனான ஃபினிஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணால் வண்டியோட ட்ராக் கம்மியாகும் அப்படின்ட்டு. பட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டரில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மெஷினில் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃபோர்ஸ் கம்மியாகணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃப்ளாப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, இது மோர் ஆஃப் இது ஒரு ஃபேமிலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொலாப்சபிள் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுட் பெக்ஸாக. ஸோ இது வந்து ஒரு அலாய் பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சீட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 845 mm. ஸோ சீட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டான சீட்டு, ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் கிராப் ஹேண்டில் நீங்கள் வாங்கிக்கலாம், டியூப்லெஸ் கிராப் ஹேண்டில். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மற்ற வேரியன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டைப் கிராப் ஹேண்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த கிராபுக்கு. நம்ம ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ மெயினாக 1 லட்சம் ரூபாய் ஸ்கூட்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் வந்து மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. டிசைன் மட்டும் மினிமலிஸ்டிக்காக இல்லை, நீங்கள் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கியரே வந்து மினிமலிஸ்டிக்கான ஒரு ஸ்விட்ச் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்ச் கியர் நம்ம பார்த்தோம்னா பாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் அசிஸ்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார்வர்ட் ரியர் பார்க் அசிஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. மோட் 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ மோட் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ வந்து மோட்டர் ஆஃபாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிரேக்கை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டன் அமுத்துனீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? பீப்போட வருது. ஸோ ஈகோ வந்து காமிக்குது. ஸோ இந்த மோட் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா சிட்டிக்கு வந்து இப்போ வந்து மாறிடுது. ஸோ இந்த வண்டியில் ரீஜன் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட மேக்ஸிமம் கிளைம் ரேஞ்ச் வந்து 100% வந்து 158ன்னு சொல்கிறாங்க கிளைம் ரேஞ்சு. பட் ரெயில் வாலில் வந்து இங்கே 100% இருக்கும்போது என்ன காமிக்குதுன்னா 112 113 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து காமிக்குது. ரேஞ்ச் டெஸ்ட் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியல. பட் இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 110லேருந்து 120 ரேஞ்ச் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்டிவான ஸ்கூட்டராக இது இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் ஸ்விட்ச் கியர் வந்து பார்த்தோம்னா நமக்கு லீவர் லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ லீவர் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு ரெக்டாங்குலர் கிளஸ்டர். இந்த கிளஸ்டரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் எக்ஸ்நெட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஈவன் இந்த வண்டியில் வந்து இன்காக்னிட்டோ இருக்குது. ஸோ இன்காக்னிட்டோ மோட் இருக்குது. ஸோ அப்புறம் ரெகுலரான இந்த செட் ஃபங்க்ஷன்ஸு, ட்ரிப்பு இதெல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் வேணும்னா. ஸோ ட்ரிப் A, ட்ரிப் மீ, ட்ரிப் B, DTE எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, which is nice. நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபுல்லாகவே நீட்டாக வந்து உள்ளே டக் பண்ணியே இருக்குது, ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது இல்லாமல் சார்ஜர் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகேவா. இது இல்லாமல் யூஎஸ்பி டைப் ஏ டைப் சி கொடுத்துருக்கலாம், பட் டைப் ஏ வந்து சார்ஜிங் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் போர்டுங்க, நல்ல ஃப்ளாட்டான ஃப்ளோர் போர்டு கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 240 mm லென்த்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டேயில் வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 763 mm. ஸோ சீட் ஹைட் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணி உட்கார்றேன். ஸோ மூவ் பண்ணி உட்காந்தேன்னா ஃப்ளாட்டாக வந்து என்னால் காலை வந்து வச்சுக்க முடியுது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஹைட்டில் இருந்தாலும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் இந்த வண்டியில், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா சீட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாங்கான லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம பார்த்தோம்னா 34 liters வந்து பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2 half face ஹெல்மெட் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ எவ்ரிடே கேரிங் க்ராசரிஸ் அதெல்லாம் வந்து இந்த வண்டியில் கண்டிப்பாக கேரி பண்ணலாம் நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் மிட் டிரைவ் மோட்டர் கிடையாது, இது வந்து ஹப் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2.5 kW மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் யூனிட் தான். ரியரில் நம்ம பார்த்தோம்னா ட்வின் ஷாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் ஸ்ப்ரிங்ஸோட கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிங்கிள் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஈகோ சிட்டி மோட் இருக்குது. ஸோ ஈகோ மோடில் 23 km/h இருந்து 43 km/h இந்த ஸ்பீட் ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 63 km/h வரைக்கும் நீங்கள் க்ரூஸ் மோட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட கிளைம் டாப் ஸ்பீட் வந்து 65 km/h. 23க்கு கீழே நீங்கள் வந்து க்ரூஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியாது, அதான் விஷயம். ஸோ அது இல்லாமல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஃபீச்சராக வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து அதோட டீட்டெயிலாக அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன். பட் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, இந்த 2 பேர் உட்காந்து பிளியனோடவே வந்து 7 degree கிரேடபிலிட்டியில் அப் டு 20 km/h ஸ்பீடில் வந்து இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவேட் பண்ணலாம் திருப்பியும். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறேன். பிரேக்கு வந்து 2 பிரேக்ஸில் ஏதோ ஒரு பிரேக் 1.5 செகண்ட் போச்சுன்னா இன்னும் ஹில் ஹோல்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஒரு பீப் வருது, ப்ளஸ் ஹில் ஹோல்டு காமிக்குது. ஓகே, ஹேண்ட்ஸ் ஆஃப். இப்போ போவோம். ஸோ லெட்ஸ் கோ. சரி, இப்போ நான் வந்து பிடிக்கிறேன். சரி, ஹில் ஹோல்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பீப் வருது. ஸோ 2 ஹேண்ட்ஸ் வந்து ஆஃப் த ஸ்டீரிங் வீல். ஸோ ஆஃப் த ஸ்டீரிங் வீல் இருக்கிறதுனால வண்டி அப்படியே நிற்கிது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து நான் கை எடுத்துட்டேன். ஸோ வண்டி அப்படியே நிற்கிது. ஸோ திருப்பி நம்ம ஆக்சிலேட் பண்ணுவோம், வண்டி போகும். ஸோ க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மோடு மாற்றுறேன். இப்போ நான் வந்து ஈகோ மோடு வந்துட்டேன். ஈகோ மோடு வந்து 23 கீழே வந்து க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ 23 வந்துச்சு, நான் வந்து க்ரூஸ் போட்டுனா ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா நீங்கள் 23 ஸ்பீட்லேருந்து 43 வரைக்கும் தான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஈகோ மோடில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்பீட் கொடுத்துட்டு க்ரூஸ் ரெடி. ஓகேவா. ஸோ க்ரூஸ் ரெடி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து த்ராட்டில் கொடுத்துட்டு க்ரூஸ் ரெடி கொடுக்கும்போது இங்கே வந்து பிளிங்க் ஆகுது க்ரீன் சிக்னலில். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்து எந்த ஸ்பீடுக்கு போகணுமோ அந்த ஸ்பீடுக்கு வந்து போய்க்கலாம். சரி, இப்போ வந்து 36லேயே போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கிங் அசிஸ்ட் வந்து ஃபீச்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் மோட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் வந்து ரிவர்ஸ் மோட் போட்டிருக்கேன். பார்க் அசிஸ்ட்டை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி சரி ரிவர்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் நிறைய இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ நிறைய இடத்துல வந்து நீங்கள் வண்டியை பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து ஈஸியாக வந்து முன்னாடி பின்னாடி போய் வரதுக்கு வந்து இந்த அசிஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு ஜஸ்ட்டு இந்த வண்டியை பற்றி. வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1330 mm. அது வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ரைடரும் பிள்ளையும் உட்காரதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ரிவ்யூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நாளைக்கு வீடியோட பார்ப்போம்.